guys, welcome back to our vlog channel. பேய் வீடியோ பார்த்து உங்களை பயமுறுத்தி சலிச்சு போயிருச்சு எங்களுக்கு. அதனால உங்களை இன்னைக்கு சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வந்திருக்கோம். இங்க பாருங்க, புதருக்குள்ள போய் அவங்க டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எப்படி சிரிக்க வைக்கலாம் தான். கேஸ் இந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஃபேமிலி ஆடியன்ஸ், சில்ட்ரன்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸ் அண்ட் வந்து கெட்ட வார்த்தைகள், டபுள் மீனிங் காமெடிஸ்லாம் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. அடுத்த பேய் வீடியோ வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் பிடிக்கும், ஜாலியா இருக்கும் ப்ரோ, எல்லாம் ஒரு வைப் தானே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நாங்க பார்க்க போற வீடியோவே கொஞ்சம் பச்சை பச்சையா இருக்கிறதுனால எங்க வாயில இருந்தும் சில வார்த்தைகள் இந்த மாதிரி பச்சையா கூட வரலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் சாரி சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன். 18+ இருக்கவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா? சரியா? இன்னைக்கு நம்ம ஒரு டோன்ட் லாஃப் சேலஞ்ச் பண்ண போறோம். அதுவும் 18+ நிறைய ரீல்ஸ் வந்து நம்ம எடிட்ல எடுத்து வச்சிருக்காப்ல. இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வயிறு குழுங்க சிரிப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அது வந்து ஒரு டாஸ்காவும் வச்சிருக்கான். என்னன்னா, எங்க 3 பேருக்குள்ள ஒரு போட்டி. யார் அதிக சிரிக்காம இருக்காங்களோ அவங்க வின்னர். அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்பெனி தரப்புல இருந்து கொடுக்கப்பட போகிறோம். 10,000 ராகுல், உனக்கு பிடிச்ச டாபிக், உனக்கு பிடிச்ச விஷயங்கள் வரப்போது, இதை பத்தி என்ன ஃபீல் பண்ற? உண்மையை சொல்லணும், ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ரியாக்ஷன் வீடியோக்கு வரும்போதும் அப்படியே தான் இருக்கும். இது நம்ம வீடியோக்குள்ள நம்ம மாட்டல, வீடியோ தான் நம்ம கிட்ட மாட்டிருக்கு. இந்த வீடியோ வந்து வேற லெவலா இருக்கும். எங்களுக்கு ஆர்வமா இருக்குது. காம்படிஷனை தவிர்த்து என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்வமா குதூகலமா இருக்குது. கல்யாணம் பண்ணு, அதுக்கு தான் கல்யாணம். அது இல்ல, வீடியோல என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கு, பார்க்கலாம். சோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்றீங்க. உங்களுக்காகவே நான் ஒரு 2 வயசு குறைஞ்சு வந்திருக்கேன். பாருங்க, எப்படி பாருங்க, அப்படி பாருங்க, நல்லா இருக்கா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு பாருங்க. இல்லனா வீட்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி சங்கூச்சமா ஆயிடும். முன்னாடியே சொல்லிடுறேன். பாருங்க, மணியெல்லாம் அடிக்குது. போலாமா? பேர பசங்களா, அப்புறம் வீட்டுல மாட்டி திட்டு வாங்காதீங்கடா பேர பசங்களா. இயர்போன்ஸ், ஹெட்செட் மஸ்ட். ஸ்பீக்கர்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு இன்னைக்கு அந்த 10,000 கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? போலாமா? ஃபர்ஸ்ட் ரீல்ஸ். ஆண்டி வெறியன் ஆனந்து, சுய இன்பம் சுரேஷ், பக்கர்கள் நாக்கு நவடி, காலுக்கு நடுவுல காட்டிக்க இன்பம் சுரேஷ். பார்த்துட்டே இருக்கேடா. When you came to hospital for treatment of small நெக்ஸ்ட் ரீல்ஸ். கைஸ், தயாரா இருந்துக்கோங்க. ஸ்பெஷலடா, இந்த ரீல்ஸ்க்கு சிரிக்காம இருக்கவனுக்கு மட்டும் ஸ்பாட்ல 500 ரூபாடா. சிரிக்காம பாக்குறவனுக்கு 500 ரூபாய் கை மேலே காசு. ரெடியாடா பிள்ளைங்களா? ப்ளே பண்ணுவா. இந்த நடனத்தை நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா ஜெகனோட சில மூமெண்ட்ஸ் வந்து இதுல காப்பி அடிக்கப்பட்டிருக்கும். சோ பாருங்க. ஒரே ஒரு டிங்கிங் சவுண்ட் ரீலே முடிஞ்சு போச்சு. கமான் பாய். நெக்ஸ்ட். ஆனா அந்த கிரியேட்டர் எங்க தெரியுமா வச்சான்? நட்ல வச்சான் சொன்னாங்க, அந்த பெல்லில வச்சான்டா சவுண்ட். ஆமா, ஐயோ பயங்கர சிங்க்டா அது. நெக்ஸ்ட். ஓ, இங்க இருக்குயா. எடுத்து போடுங்க. வாழ்க்கை மோசமா போச்சு. ஐயோ, ஒரு சின்ன அப்டேட் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. படையப்பா மாதிரி பண்றியா மச்சான்? நான் சிஸ்டம்லாம் இருக்கு, கேமரா, நீ அந்த பக்கம் துப்பு, ஐபோன் இருக்கு, நீ இங்க கீழே துப்பு, துப்பு. நீ பேசாத, இவ்வளவு நேரம் சும்மா தண்ணி குச்சோட தான் பேசுவார் இவரு. ஓகே, நானும் குச்சிக்கிறேன். ஆழவா
பாலையா ஆல்வேஸ் மாஸ். நெக்ஸ்ட் வா இன்னும் இருக்குது, இன்னும் ரீல்ஸ் நிறைய இருக்கு. இன்னொரு படத்துல ஆக்ட் பண்றியா? இன்னொரு படத்துல ஆக்ட் பண்றியா? மாமனார் பார்த்து நான் கூட நாட்டு தொட்டி வரும் அவன் வரான்னு பார்த்தேன். ஐயோ மாமா என்ன பண்ற? மேலைய போட்டது ஆம்பளை. இந்த லைட்லாம் கட்டினது ஆம்பளை. அந்த மேல அந்த சீரியஸ் எல்லாம் போட்டது ஆம்பளை. இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை கண்டுபிடிச்சது. பெண்கள் தாய்மார்கள் நாங்க பெக்காம வந்து பிறந்தது ஆமை குட்டி சைஸுக்கு ஆம்பளை 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 அப்படி சொல்லாதம்மா. ஏன்? அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. ராங் கால்குலேஷன். 8 குழந்தை உருவானது எப்படி? உன்னாலதான். எட்டுல உங்க கணக்கு என்னது? 5 மலம். 5 எதுக்கு எப்படி அது நடக்கும்? 5 குழந்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி தப்பு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லலாம். 5 வாட்டி தெரியாம நடந்து இதான் 8. அவர் 5 சொல்றாரு. அவங்க தெரிஞ்சு எனக்கு நான் பண்ணது 8 தான். நெக்ஸ்ட் ஜெகனோட ஃபேவரட் ஹீரோயினி. அடிக்கடி இப்படி கவுத்தி அது என்ன? இல்ல நெக்ஸ்ட் நம்ம டெட் பூல். காலை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. டெட் பூல் தான். நான் ஏன்டா அவனுக்கு தேய்ச்சி விடணும்? ப்ளீஸ், என்னால வலி தாங்கவே முடியல. பஞ்சு மாதிரி இருக்கு. குழந்தைங்க காலை விட ஏன்டா சின்னதா இருக்கு? அது காலையில வேற. ஐயோ மொட்டை பாரதி சட்டம் போட்டு கை கழுவு. நல்லா இருந்துச்சுன்னு பேசாம இருந்தேன். காலை கொஞ்சம் கம்பால் வந்துட்டார் மாஸ்டா இந்த ரீல்ஸ். த்ரிஷாவா? ஸ்டைலாதி போடி நின்ற கண்ணாடி சூப்பர் சுகாதி கட்டி இந்த லுங்கி சூப்பர். உம்மாலதான் 11 மணி டாக்டர் அட்வைசிங் இஸ் ஆடியன்ஸ். ஒரு விஷயம் சொல்றேன் இருங்க. எல்லாரும் சின்ன வயசுல தம்பிய பாசமா பார்த்துடுங்க, அடிக்காதீங்க, ஒதுக்காதீங்க. உயிராத நம்புறாதீங்க. சின்ன வயசுல தம்பிய யாரும் அடிக்காதீங்க, ஒதுக்காதீங்க, அன்பு வச்சுக்கோங்க. அன்பா வச்சுக்கோங்க. தடை கொடுத்துறாதா. பாத்துக்கடா. நெக்ஸ்ட் டேக் யுவர் ஃப்ரெண்ட். அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை அவர் மேல இல்ல. இந்த அளவுக்கு செய்வாங்க பேசுவாங்க காசு கொடுப்பாங்க. செய்யறது பேசுறது என்ன? செய்யறதுனா செய்யறதுதா. டார்க் நெக்ஸ்ட் ஆனா ஒண்ணு கூட கரெக்டா டார்கெட்ல விட நோட் பண்ண. டார்கெட்ல கரெக்டா அடிங்க. மட்டை வச்சிட்டு இருக்கான். புரிஞ்சவன் பிஸ்டா. இவனுக்கு ஏன் அவன் சின்ன தம்பி பெருக்கு? பிறக்கும் போதே தம்பி சின்னதாங்க. இதெல்லாம் விஜய் டிவில எப்படி போடுறானுங்க ரொம்ப சின்னதா இருந்தாயா? அதனால சின்ன தம்பி பேர் வச்சேன். பாரு. இவனுக்கு ஏன் அவன்? சோ நண்பர்களே, யூடியூப்ல இவனுங்க நிறைய போடுறாங்க. டிவில டெலிவிஷன் அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம், அதுலயே அப்படி பேசுறாங்க. நம்ம இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். திரும்பி நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எவ்வளவு செஞ்சுட்டு போயிருக்கிறத பார்த்து நாங்க ரசிக்கிறோம், அவ்வளவுதான். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி ரீல்ஸ்லாம். ஸ்வால் பண்ணாம இருப்பாங்க. அங்கிள் என்ன கன்றா வீடு அது? முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுறேன் மாமா. இனி நான் பொண்ணா பிறந்திருந்தேன். வானவிலா. ஆமா, ஃபைட் சீன்ல கூட வானவில்ல போறாங்க. ஜஸ்ட் சண்டே என்ன பிளான்ஸ்? ஷீ நான் விரல ஆட்டுறவல்ல, விரல விட்டு ஆட்டுறவன். நீ வாயில விட்டுரு போற. ஆமாடா, எங்க வச்சிட்டு இருக்க பாரு. ஆல்ரெடி நம்ம டார்க்கா இருக்க வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணிருக்கோம். நம்ம பண்றத கட் பண்ணி அதை டார்க்கா மாத்தி அதை பார்த்து இன்னொரு ரியாக்ட் பண்ணிட்டு போறோம். அதனால பார்த்து புடி ஏதோ வந்தாலும். நீ ஒரு
உங்க அப்பா ஒரு உன்னுடைய பப்பா நீ ஒரு பையன், உங்க அப்பா ஒரு பையன், உங்க அப்பனுக்கு அப்பா. ஐயோ இதெல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்கு, பீட் போட முடியாது. நெக்ஸ்ட் ஆடி விட்டுறா ராகுல இங்கிலீஷ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பேன் படத்தை. இங்கிலீஷ் பண்ண நீ தான் நல்லா பார்ப்பேன். இது என்ன மூவி தெரியுமா? இரு இன்சிடியஸ். என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அவ்வளோதானா? The real goat. வயசான என்ன? A lion is always a lion. ஆஹா எங்க என்ட்ரி நெக்ஸ்ட் கோளாறு ஃப்ரெண்ட் அறப்பறைகள். நீங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் எய்ம் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. போலீஸ் கனவுல வந்து இருந்தாங்க. ஒண்ணு போலீஸ் வேலை, ஒண்ணு பொண்ணு மேல் ஃப்ரெண்ட். இது சூஸ் பண்ணீங்க. பொண்ணுதான். நீங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அசிங்கமா சொல்லிட்டாங்க. டாக் தி டார்கெட். ஒரு பொண்ணு ஒரு 20 பொண்ணு வளர்த்தாங்க. அந்த பொண்ணு பார்த்து இவங்க வந்து லாங் ரன்ல சஸ்டெயின் ஆக முடியாது மீடியா. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவும் அவங்களால பண்ண முடியாது. ஜிபி முத்துக்கு நிறைய பேர் அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். பட் எனிவே அந்த மாதிரி இருக்கவங்களும் கொஞ்சம் மேல வரட்டமே. நெக்ஸ்ட் இல்ல என் அருமை நண்பா, யாரு தைத்த சட்டை? இது எங்க தாத்தா தைத்த சட்டை. பாலாஜி படுவாசி. ஒரு மணிக்கு why music is important. இந்தியன் தாத்தாடா அவரு. இந்தியன் தாத்தா. கமல் சார் வந்து சோதனை ப்ரோ உனக்கு காதி முத்தி போச்சு மெடிடேஷன் பண்ற பாரு அந்த ஸ்டெப் பாருடா ஜகா. 4 நிமிஷம் போடுறடா நீ. ஆம்பா வாய் எப்படி படுத்துக்கிட்டு ஆறா ஓடுது. இது நான் பார்த்திருக்கேன். யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா சாஃப்ட் டாய். சாஃப்ட் டாய் தான் ஆஃப் கோர்ஸ் ஹீரோயினா தான் இருப்பாங்க. டாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ரிஷா அவங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். வேற மீனிங்ல போய் லைக் டாய்ஸ். Yeah, I like soft toys. போடு பொரிச்சு கரெக்டுங்க. நெக்ஸ்ட் மை ஃப்ரெண்ட் அலன் மோகன். உங்க மகன் ஒன்று அடி இல்ல தூங்கு. நல்லா தட்டுறியா மச்சான்? இல்லடா பாம்பு தட்டி. சமான் உங்க லைஃப்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? மை ஃப்ரெண்ட் இன் 2050. ஜெகன் ஏன்டா என்னையே சொல்ற? பிரபலமா இந்திய சீரியல்ல நடிச்சிட்டு பிரபல நடிகர்களுடைய கிட்ட படத்துல இன்னொரு ஒரு மலையாள படம் அதுக்காக மலையாள படங்களுக்கு போனோம். படத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் படம் கொடுத்தோம். அந்த படத்துடைய கதாநாயகர் கிரிக்கெட் நடிச்சு அதாவது சமாதானம் நடிச்சிருக்காரு. நாங்க நிறைய கைஸ் லாஸ்டா ஒரு ரீல்ஸ் பார்த்து இந்த ரியாக்ஷன் வீடியோ முடிக்க போறோம். ஆனா அந்த லாஸ்ட் ரீல்ஸ் செம பங்கமா இருக்கும். நான் பார்த்திருக்கேன் ஆல்ரெடி. மூங்கிர் மூங்காத வாயில வச்சுக்கோ. ஓகேவா? லாஸ்ட் ரீல்ஸ் கைஸ் ரெடியா? டேய் போதுடா. விட்டா வாயில துப்பு போல நீ. ராமரே என்ன உள்ள என்ன கரண்டி அங்கேயே வைப்பான். அது அவனுக்கு எங்க போகும்? தோதா இருக்கும் அங்கதான் வைப்பான். கரண்டி சின்னதா இருக்கு. கரண்டி சின்னதா இருக்கிறது முக்கியம் இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் தான். என்ன நடக்குது? அதுதான் ராமரே
எனக்கு என்னன்னா ரியாலிட்டி ஷோல எப்படா இந்த அளவுக்கு பேசுறானுங்க. நம்ம வீடியோல பேசுறதே யோசிக்கிறேன் டபுள் மீனிங்ல. ரியாலிட்டி ஷோல இந்த அளவுக்கு மாஸ். மச்சான் இதுல இருந்து என்ன தெரியும்? கரண்டி முக்கியம் இல்ல, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 1,00,000. முடிச்சிடலாம்டா வீடியோவை. முடிச்சிடலாண்ணா. அப்பா பாக்குறதுக்கே மூச்சு வாங்குது. அப்போ இல்ல அதுல மட்டும் தான் டார்க் இருக்குமோ, இதுலயும் டார்க் இருக்கும். गाइस இதோட வந்து இந்த ரியாக்ஷன் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ செம்ம ஃபன் ஃபில்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப 18+ ரீல்ஸ் நிறைய இருந்திருக்கும். இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமே தான், ஒரு ஜாலிக்காக மட்டுமே தான். இது யாரும் வந்து பர்சனலா எடுத்துக்காதீங்க. என்ன ராகுல் இப்படி பேசிட்டோம், சரத் இப்படி பேசுறாரு, இவங்க டபுள் மீனிங்ல பேசிக்கிறாங்களே அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. இப்ப இருக்கிற ஜென் ஜி எல்லாம் எவ்வளவோ அட்வான்ஸ்டா இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஜாலியா எடுத்துட்டு சும்மா ஜாலியா சிரிச்சுட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி 18+ ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும், நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆதரவு தெரியுங்க. அப்படிலாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் இதுக்கான போலிங் வைக்கிறேன். அதுல வந்து எது அதிகமா இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா. ராகுல் உன்னோட கருத்து இந்த வீடியோ? என்னோட கருத்து தூக்கி போட்டு சொரு ராயான்ற கதை தான். நல்லா தூக்கி போட்டு சொரு மீமாவே பயங்கரமா பங்கமா இருந்துச்சு. அண்ட் சில வார்த்தைகள் நல்லா பேசியிருப்போம். நாங்கள் ரொம்ப சென்சார் பண்ணாலே ஒரு மாதிரி இருக்கும், கட் பண்ணி தூக்கிடுவோம். ஸோ அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா வீடியோ பேசினேன். ஏன்னா பே வீடியோஸ்லயுமே நல்ல தாய்மார்கள்லாம் பாக்குறீங்க, அதனால சில வேர்ட்ஸ் நான் பேசுறது கிடையாது. பட் இங்க வந்து பாய்ஸோட உட்காந்து சில மீன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. பசங்களோட ஃபோன் பண்ணி பேசுறது, அப்புறம் சில இந்த இதாக வந்துச்சுலாம் செம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண சீரியஸா. அதான் ரொம்ப நாள் கழிச்சு மைண்ட் ஃப்ரீயாக பண்ணோம். ஏன்னா வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கலண்டா இறங்கி ஆடுறா கபிலா, இது உங்கள் இடம்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் வீடியோஸ்லாம் அப்பப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்ல. இப்போது அதே வந்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, ஜாலியாக பண்ணியிருக்கோம். ஜாலியாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ அவள் தான் கைஸ். ஆல்ரெடி வீடியோ பெருசா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 40 நிமிஷம் வந்திருக்கு. இப்போ ரெக்கார்டிங் பார்த்தோம், நிறைய ரீல்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு பே வீடியோ ரியாக்ஷன் பண்ண போறோம். இப்போ இல்லை, சில நாட்கள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். பாய்.